பல்லவ தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலும் அதை சம்பந்தப்பட்ட திராவிட கட்சிகளின் அராஜகங்களும் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் இன்னைக்கு எடுத்து பேச போறோம். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சோசியல் மீடியால பார்க்கும்போது திமுக செய்த அராஜகங்களாகட்டும், அதிமுக செய்த பணத்தை வாரி இறைத்த நிகழ்ச்சிகளாகட்டும், எல்லாமே நம்ம கண்கூடா பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, பாஜக பாமக கூட்டணி வாங்குகின்ற ஒவ்வொரு ஓட்டும் ₹1 செலவில்லாம மக்களோட ஆதரவோட வாங்கின ஓட்டு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டுக்கு திராவிட கட்சிகளும் பணத்தை வாரி இறைச்சிருந்தாங்களே சொல்லலாம். ஆரம்பத்துல இந்த கூட்டணி அறிவிக்கும் போது திமுக ஈஸியா ஜெயிச்சிடலாம் இந்த எலெக்ஷன்ல. ஏன்னா இந்த அதிமுக ஓட்டும் பிஜேபி பிளஸ் பாமக ஓட்டும் பிரியறதால நம்மளோட ஓட் பேங்க் வலுவா இருக்கிறதால நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடும் இந்த எலெக்ஷன்ல அப்படிங்காம ஒரு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா தான் இருந்தாங்க. ஆனா களத்துல பாமகவும் பாஜகவும் இறங்கி அவர்கள் செய்த பிரச்சாரத்தோட வலிமை திமுக கதிகலங்க வைத்ததே நம்ம சொல்லலாம். அதுக்காக தான் தொடர்ச்சியாக வட மாவட்டங்கள்ல ஸ்டாலின் அவர்கள் அவர் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்காம பாமக தொடர்ச்சியா அட்டாக் பண்றதுலயே இருந்தாரு. நீங்களும் 10.5 ஆகட்டும், அதுக்கப்புறம் தருமபுரியை பத்தி பேசுறதாகட்டும், எல்லாமே தொடர்ச்சியாக பாமக அட்டாக் செஞ்சுதான் பிரச்சாரத்தை பண்ணாங்க. இன்னும் ஒரு படிக்கு மேல இபிஎஸ், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாமக ரொம்ப கீழ்த்தரமாவே விமர்சிச்சாரு. இதற்கு பதிலடி பாமக தரப்புல அதாவது ஒரு நாகரிகான முறையில அவர்கள் எப்பவுமே டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அந்த ரூட்ல போறதால அன்புமணி வழக்கம் போல நாகரிகமான பதில் தான் சொல்லியிருந்தாரு. இபிஎஸ் அவர்களோட பேசின பேச்சுகள் அது மாதிரியான பேச்சுகளுக்கு அன்புமணி அவரோட பாணியில அழகான ஒரு விளக்கத்தை சொல்லிட்டாரு. இதை தொடர்ந்து அதாவது எலெக்ஷன் நாளைக்கு நடக்க போகுதுன்னா திராவிட கட்சிகளுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. எங்க பாமக பிஜேபி கூட்டணி நம்மளை முந்தி விடுமோ, பல தொகுதியில நம்ம வீழ்த்தி, அதாவது திராவிடத்தை வீழ்த்தி அவங்க ஜெயிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்ததால ஒவ்வொரு ஊர்ல பணத்தை வாரி இறைச்சாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு பல்வேறு வீடியோக்கள் வந்தது. அது மட்டும் இல்லாம அந்த புகைப்படங்கள், அப்புறம் அவர்கள் ஈடுபட்ட அராஜக செயல், அது முக்கியமா பார்த்தா சிதம்பரத்துல விசிக தரப்பினர் செய்த அட்டூழியங்கள்லாம் சொல்லி மாறாது. அந்த அளவுக்கு பல்வேறு அட்டூழியங்கள் செஞ்சிருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் நாளைக்கு எலெக்ஷன்னா இன்னைக்கு நைட்டு எல்லா ஏரியாலுமே பணத்தை இறக்க ஆரம்பிச்சாங்க. ஓட்டுக்கு ஃபர்ஸ்ட் ₹200 கொடுத்தாங்க. அது மக்கள் வாங்கிக்கிட்டு பரவலாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, நம்ம காசை வாங்கிப்போம், வாங்கிக்கிட்டு பாமக பிஜேபி கூட்டணி நம்ம ஆதரவு கொடுப்போம் அப்படி ஒரு சூழ்நிலை நிலவுச்சு. இதை அறிந்து கொண்ட தெரிந்து கொண்ட திராவிட கட்சிகள் இன்னும் அகைன் நம்ம கம்மியா காசு கொடுத்தா பத்தாது போலன்னு சொல்லிட்டு திமுக தரப்புல அதிமுக தரப்புல தலா ₹500 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு செயல்னு நீங்களே பாத்துங்க. அதாவது மக்களை எப்படியாவது விலைக்கு வாங்க வேண்டும், இந்த பாமக பிஜேபி கூட்டணி தோற்கடிக்க வேண்டும், மறுபடியும் நம்ம இந்த அதான் 39 பேர் போனாட்டி வந்தாங்களே வேஸ்டா, அது மாதிரி மறுபடியும் நாட்டை வேஸ்ட் ஆக்கிடணும், தமிழ்நாட்டை முக்கியமா வேஸ்ட் ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல அவ்வளவு காசு கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க. ஆனா பல இடங்கள்ல நாங்க காசு வாங்கினாலும் பாமகவுக்கும் பிஜேபிக்கும் தான் ஓட்டே விழுந்திருக்கு. பொதுமக்கள் பல பேரோட கருத்தே இது மாதிரிதான் இருக்கு. காசு வாங்கணும், இந்த வாட்டி ஒரு மாற்றம் வரட்டுமே. போன வாட்டி போனாங்க, 39 பேர் அமுச்சு விட்டோம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்களோட தொகுதிக்கு செஞ்ச 75% அந்த ஃபண்டு எதுவுமே செலவே பண்ணல தொகுதிக்கு. இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை மக்கள் கருத்தில் கொண்டு காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு பாமகவும் பாஜக கூட்டணிக்கு தான் போட்டிருக்காங்க. இந்த தடவை பாமக பாஜக ஜெயிக்கும் ஒவ்வொரு தொகுதியும் 10 தொகுதிக்கு சமம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பணத்தை எதிர்த்து, அராஜகத்தை எதிர்த்து இந்த இரண்டு கட்சிகளும் களத்தில் நின்று தொண்டர்களோட உறுதியோட, மக்களோட ஆதரவோட பலமான செய்கையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு கள நிலவரங்கள் இந்த இரண்டு கூட்டணிக்கும் சாதகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல்ல ஒரு திராவிட கட்சி நிச்சயம் வீழும். கண்டிப்பாக ஒரு திராவிட கட்சி நிச்சயம் வீழும். சில தொகுதிகள் பாஜகவும் பாமக கூட்டணி நிச்சயமாக வெல்லும். சில தொகுதிகளில் 2ஆம் இடத்தை பிடிக்கும். சில தொகுதியில பல தொகுதிகளில் 2ஆம் இடத்தை பிடிக்கும். அந்த தொகுதியில எல்லாமே 2026 ஆகட்டும், நீங்க பாருங்க, மிக பெரிய அளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகும் ஒரு கூட்டணினா அது இந்த கூட்டணி தான் இருக்கும். 2026
இந்த எம்பிபிஎஸ் பிளஸ் ஐபிஎஸ் கூட்டணி மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் ஒரு புதிய முன்னேற்றத்துக்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம் மக்களே.